இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து உபவாசமும் 7 விதமான கேள்விகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே இன்று அநேகரை கவனித்து பார்த்தோம் என்றால் அவர்களுடைய உபவாசத்தை குறித்து கேட்கும்போது அவர்களுக்கு சில காரியங்களை சில நேரங்களிலே அவர்களுக்கு உபவாசம் என்றால் என்ன, இந்த உபவாசத்தினால் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள். என்ன சில பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சொன்னாங்க அதனால நான் உபவாசிக்கிறேன், இல்லை சர்ச்சில் இன்னைக்கு உபவாச நாள் அதனால இன்னைக்கு உபவாசத்தோடு இன்னும் சிலர் உபவாச நாளிலே ஆலயத்திலே இன்றைக்கு உபவாச கூட்டம் நடைபெறும் என்று சொல்லுவாங்க. ஆனால் உபவாசம் எல்லாமே சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக சூழ்நிலையிலே உபவாசத்தை குறித்து சிலர் கண்டிப்புடனும் சிலர் மனமின்றியும் உபவாசிக்கிறோம். இன்னும் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே பார்க்கும்போது சில பாரம்பரியமாக மாதத்தின் முதல் நாள் அல்லது வருஷத்துல முதல் நாள் உபவாச நாளை நியமிக்கிறாங்க. இல்லை லெந்து நாட்கள்ல பாரம்பரியமாக உபவாசத்தை ஏற்படுத்துகிறது உண்டு. இன்னும் சில காரியங்கள்ல சிலர் உபவாசத்தை குறித்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாதபடி அவர்களும் உபவாசத்தை குறித்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாதபடி அவர்கள் சபையின் தலைவர்கள் சொல்கிறார்கள், சபையிலே உபவாச தினம் நடைபெறுகிறது என்று சொல்லி கூட உபவாசிக்கிறார்கள். உபவாசம் என்பதை குறித்து சில கேள்விகள் அநேகருக்கு உண்டு. ஏன் உபவாசிக்கிறோம், ஏன் சில நேரத்தில் ஏன் உபவாசிக்கிறோம் என்பது தெரியல. சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லாக படிக்கணும் அதனால நான் இந்த 40 நாளும் உபவாசிக்கிறேன், இல்லை பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அதற்காக நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்வதுண்டு. சில சரீர பலவீனம் அதனால நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்வதுண்டு. இன்னும் சிலர் உபவாசிக்கும் போது சில 40 நாள் உபவாசிக்கும் போது கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லிலாம் அவர்களுக்குள்ளாகவே கேள்வியோடு அவர்களே முடிவு எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ஏன் உபவாசிக்கிறேன் என்பது தெரியல. அதே போலதான் பரிசேயர்களுடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய சீஷர்கள் ஏன் உபவாசிக்கல என்று சொல்லி கேட்கிறது. ஆனால் அதை பார்த்து யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களும் கேட்கிறாங்க, நாங்க உபவாசிக்கிறோம், பரிசேயருடைய சீஷர்கள் உபவாசிக்கிறாங்க, ஆனால் உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்கல. கர்த்தர் அதற்கு அருமையாக பதில் சொல்ல மார்க்ல 2ஆம் அதிகாரம் 19-20 அவர் சொல்கிறார், மணவாளன் தன்னை விட்டு எடுபடாத காலம் வரும், அன்னைக்கு அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவான பதிலை கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களுக்கு உபவாசத்தை குறித்த அனுபவம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே அதே போலதான் உபவாசத்தை குறித்த எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கிறோம். ஏன் உபவாசிக்கிறோம் என்று தெரியாமலே உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசுவின் சீஷர்கள் உபவாசிக்கல, எல்லாரும் பாக்குறாங்க நாங்க உபவாசிக்கிறோம், எல்லாரும் உபவாசிக்கிறோம்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. வேதாகமத்திலையும் ஒரு பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, 2 மனுஷன் வராங்க, தேவ ஆலயத்துக்கு வராங்க, அங்க பரிசேயன் ஒருவன் ஆயக்காரன் 2 போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்துல நின்று அந்த பரிசேயன் சொல்றான், நான் இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த ஆயக்காரன் மாதிரிலாம் இல்லை, விபச்சாரம் செய்யல, இதெல்லாம் வேசித்தனம் பண்ணல, இதெல்லாம் நான் பண்ணல, ஆனா வாரத்துல 2 முறை நான் உபவாசிக்கிறேன், என்னுடைய தசம பாகத்தெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சமூகத்துல தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். ஆனா இந்த ஆயக்காரன் என்ன சொல்ல, பாவியாக என் மேல கிருபையாயிரும் சொல்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாரம்பரியமாக கிறிஸ்தவ சமுதாயத்துல அநேகர் 40 நாள் உபவாசிக்கணும், என்னுடைய ஜெபம் கேட்கப்படும், ஏதோ சூழ்நிலைக்காக நாம் உபவாசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவனுடைய சீஷர்கள் உபவாசிக்கல. ஆனால் சரியான விளக்கம் கொடுத்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்றான் பாருங்க, ஆண்டவர்
இல்லாத சமயத்துல ஒரு மனிதன் வந்து இயேசுவின் சீஷர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ வந்து என் மகன் வந்து பிசாசுனால பிடித்து சிக்கொண்டிருக்கான், அவனை குணப்படுத்தும்படி கேட்குறாங்க. ஆனால் இந்த பிசாசை அந்த சீஷர்களால் துரத்த முடியவில்லை. இப்போது ஆண்டவர்கிட்ட வந்து அந்த மனிதன் மீண்டுமாக வருகிறான். மீண்டுமாக வந்து ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய மகன் வந்து சந்திரரோகியா இருக்கிறான், அவன் கொடுமையா வேதனையா இருக்கிறான், அவன் அடிக்கடி தீயிலையும் அடிக்கடி ஜலத்திலையும் விழுறான், இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தோட அவன் இருக்கிறான். ஆனா உங்க சீஷர்ட்ட கொண்டு போய் நான் காண்பித்த போது அவர்களால் இந்த பிசாசை துரத்த முடியவில்லை, நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னா. ஆனால் கர்த்தர் கோபமடைந்து சொல்கிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களுக்காக பொறுமையாய் இருப்பேன் என்று சொல்லி உடனே அந்த மகனை தொட்டு அவன் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பிசாசை துரத்துகிறார். அப்போது கேள்வி எழுது, சீஷர்களுக்கெல்லாம் கேள்வி, நாங்களும் துரத்தணும், எங்களால ஏன் கூடல? அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 17:21, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு பிசாசை எதிர்த்து நிற்க நாம் கூடாமல் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உபவாசிக்கிறார். 40 நாள் வனாந்திரத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். அவர் வனாந்திரத்துக்கு செல்கிறார். அங்கே 40 நாள் அவர் சாப்பிடாம இருக்கிறார். அப்போது அவருக்கு பசி உண்டாயிட்டு. பிசாசு சோதிக்கிறவராம். சோதனைக்காரன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நிறைய கேள்விகள்லாம் கேட்கிறான். ஆண்டவர் அந்த லூக்கா 4:1 பாத்தீங்கன்னா, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவர்களே வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 40 நாள் முடிவிலே தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசிக்கிறார். எதற்காக? பிசாசை ஜெயிப்பதற்காக. இன்றைக்கு கூட அநேக சூழ்நிலையில அநேக பிரச்சனை, பிசாசின் போராட்டம், வீட்டுல நிம்மதியே இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நாம் திகைத்து போய் நிற்கிறோம். என்ன செய்யணும், எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம், நாம் பிசாசை ஜெயிக்கணும்னா உபவாசிக்கணும். பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா உபவாசிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசித்தார். அவர் எதிர்த்து நின்று பிசாசை வென்றார். இன்னும் பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த 40 நாள் அனுபவத்துக்கு பிறகு அவருடைய ஊழியம் தொடர்கிறது. வல்லமையா எங்கு சென்றாலும் பிசாசு ஓடுகிறது. அவரை கண்டு அந்த பிசாசு வந்து இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுது. அப்படிப்பட்ட காரியங்கள் மகிமையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறார். அதற்கு காரணம் உபவாசம். இன்றைக்கு ஏன் உபவாசிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு அழகான ஒரு பதில் என்னன்னா, பிசாசை ஜெயிக்க நாம் உபவாசிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தனித்து போய் சீஷர் போய் கேட்காங்க, என்ன எங்களால ஏன் துரத்த முடியல? ஆண்டவர் சொல்றார், இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினால அன்றி அது எப்பேற்பட்ட காரியத்தினாலும் அது போகாதுன்னு சொல்றாங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு உபவாசிப்போம். இந்த 40 நாள்ல கூட நாம் உபவாச நாளை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வல்லமை எங்களுக்கு தாங்க, பிசாசை ஜெயிக்கிற ஒரு வல்லமை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த நாளிலும் கூட இசப்பா, நாங்கள் உபவாசம் எதற்காக, ஏன் உபவாசிக்கிறோம் என்பதை அறியாமல் நாங்கள் உபவாசித்து கொண்டிருக்கோம். பிசாசை ஜெயிப்பதற்கு எங்களை இசப்பா அவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகளோடு இருக்கிற எங்களுக்கு இசப்பா நீங்க வல்லமை, புது வல்லமை தருவதற்கு நாங்கள் உபவாச நாளை ஏற்படுத்தி கொள்ள கிருபை தாங்க. துதிக்கான மகிமை மக்கேறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை